சாமந்தி அர்ஜுன் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன், கோடீஸ்வரன், தீக்ஷா, அவங்க அத்தை ரம்யா 3 பேர்த்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை சாமந்தி காதில் கேட்டுறாங்க. என்னது டிரைவர் தம்பி அவங்கள உரிமை வச்சு பேசிகிட்டு இருக்கான், உரிமையோடு கூப்பிட்டு பேசுகிறானே, என்னவா இருக்கும்? இந்த வீட்டில் இருந்தால் எல்லாரும் உங்களுக்கு சொந்தக்காரர் ஆயிடுவாங்களா? டிரைவர் தம்பி இங்கே வாங்க. என்னது நம்ம முதலாளி அம்மாவோட அண்ணனை போய் நீயும் மாமா மாமான்னு கூப்பிடுற, இதெல்லாம் நல்லாவா இருக்குங்கிறாங்க. அட இங்கே பாரு, முதலாளி அம்மாவை நான் அம்மானு தானே கூப்பிட்றேன், அப்போ அவங்களோட அண்ணன் எனக்கு என்ன ஆவாங்க? மாமா தானே ஆவாங்க, அப்படித்தான் நான் கூப்பிட்டேங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, கொஞ்சம் நினப்பெல்லாம் பொழப்பு கெடுத்துடும், பார்த்து நடந்துக்கோப்பா. அவங்களையெல்லாம் அளவுக்கு அதிகமாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு திரும்ப அசிங்கப்படாதேங்கிறாங்க. ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான், சரி நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன்ட்டு போகிறாங்க. இந்த ஆதவன் ஒரே டென்ஷனாக வரவும், அரசி என்னப்பா ஆதவன் என்னாச்சு, ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கீங்கிறாங்க. இதப்பா தேவையே இல்லாமல் எதுக்காக மாமா கிட்டேயும் அத்தை கிட்டேயும் தீக்ஷாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க? எனக்கு அவளை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆதவன். மகேந்திரன் அவங்க அம்மா 2 பேருமே கேட்குறாங்க. இதை பாரு அரசி, எதுக்காக இப்போ டக்குன்னு அப்படி ஒரு வாக்கு கொடுத்த? அதுவும் நல்ல குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் அண்ணன் குடும்பத்தை பற்றியே தெரியும், தெரிஞ்சிருந்து எதுக்காக ஆதவனுக்கு அவனுக்கு பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொன்னேன்னு கேட்குறாங்க. அப்போது அரசி அப்பவும் வெற்றுப்பா வரட்டு கௌரவத்தோடு, நான் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்படி ஒரு வாக்கு கொடுக்க மாட்டேன், நான் செய்யவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த திருப்பி திருப்பி கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க அரசி. இதை கேட்ட மகேந்திரன், உனக்கு பிடிக்கலைங்கிறக்காக பிடிக்காதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் எப்படி வாழ்வான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு சின்ன பிஸ்னஸ் விஷயத்தில் கூட நீ பல தடவை யோசிப்பியே, இந்த விஷயத்துலையும் நீ யோசித்து உன் மகனுக்கு நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கிறாங்க பாட்டி. அப்போது கோடீஸ்வரன் அவங்க பொண்ணு ரம்யா 3 பேரும் சேர்ந்து வர்றாங்க. அவெல்லாம் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்பான்னு சொல்லி கையில் வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டிகிட்டே வராங்க. இதை பார்த்து அரசி டென்ஷனாக நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் கையில் இருந்த ஃபோட்டோ தவறி சாமந்தி காலுக்கு பக்கத்தில் விழுந்துருது. சாமந்தியோ அதை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி காப்பியை கீழே வச்சுட்டு அதை எடுக்கிறாங்க. அப்போது கஞ்சாடியிலேயே கோடீஸ்வரன்கிட்ட தலையசத்ததும் அந்த ஃபோட்டோவை வாங்கிக்கிறாரு கோடீஸ்வரன். அதுக்கப்புறம் சாமந்தியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திட்டணுமேங்கிறக்காக, காப்பியை நீ தரையில் வச்சுட்டு கொடுப்பேன், அதை நான் குடிக்கணுமா, போடி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி திட்டினதும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாமந்தி. கோடீஸ்வரன் ஃபோட்டோவை கையில் வச்சிருக்கிறத அர்ஜுன் பார்த்துட்டு அது என்ன ஃபோட்டோன்னு கேட்குறாங்க. என் பொண்ணும் உன் அண்ணனும் ஹனிமூன் போனால் இங்கே தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்குவாங்க, அந்த ஃபோட்டோ தான் நான் கையில் வச்சுருக்கேங்கிறாங்க. அப்போ இதை பற்றி யாரும் இங்கே பேசாதீங்கன்னு சொல்லி அரசிக்கு சரியான பெரிய கட்டளை போடுறாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டே என்னை மிரட்டுறியெல்லாம், இந்த ஃபோட்டோவை கிழிச்சிருந்துறேன், என்ன கூட பிறந்த அண்ணனா போச்சு நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தயவுதாட்சினியை பார்க்க பார்க்க நீ ரொம்பத்தான் ஆடிக்கிட்டு இருக்க. ஆதவனுக்கு மனைவி ஆகணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். ஆனால் நீ ஃபோட்டோவை காட்டியே என்ன மிரட்டுறியல்ல, முட்டாள், என்ன செய்ய போகிறேன் பாரு நினச்சிட்டு போகிறாங்க. கோடீஸ்வரன் அரசி போகிறத பார்த்துட்டு, ஓஹோ நீ போகிற போக்க பார்த்தா ஏதோ ஒரு பிளான் போடுறேன்னு தெரியுது, சரி நீயா நானான்னு பார்த்துடுறேன்னு சரிக்கு சமாளிக்கிறாங்க. அரசியோட 30வது வெட்டிங் டே அன்னைக்கு விருந்தாளிங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹிஃப்டாக வர பொருள் எல்லாம் ஏ பக்கமும் பி பக்கமும் இப்படி பாகமாக பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. வந்தவங்க எல்லாருமே ஆதவனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஏரோப்ளைன் வச்சுருக்காருன்னா சின்ன முதலாளியா, எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே மகேந்திரன், அரசி, ஆதவன் இவங்க 4 பேரும் ஜோடியாக படிக்கட்டில் இறங்கி வந்துட்டு இருக்காங்க. வந்தவங்களுக்கு மலர் தூவி வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சாமந்தி அங்கே பார்க்குறாங்க. ஆமாம், சின்ன முதலாளியை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா, இந்த டிரைவர் தம்பி அந்த பையன் வேற ரொம்ப மோசம்னு சொல்லியிருக்காரு, நம்ம எதுக்கும் பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி பார்க்குறாங்க. ஆனால் முகம் தெரியாதனால ஐயோ என்னது பார்க்க முடியல, சரி அந்த பக்கமாக போய் படிக்கட்டு ஏறி பார்த்துக்கலான்னு படிக்கட்டு போய் ஏறி பார்க்கும்போது கரெக்டாக இந்த தீக்ஷாவோட அம்மா ரம்யா வந்துட்டு, என்னடி நினச்சிட்டு இருக்கேன், இறங்க முதல்ல இருக்கிற வேலையெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து படிக்கட்டு ஏறி பெரிய இது மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், போய் எனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வான்னு ரம்யா சொல்லவும் அப்படியே சாமந்தி முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. இவகிட்ட எதுக்கும் பார்த்து அளவாக வச்சுக்கணும், கையில் கட்டி வச்சுருந்தான்னா விசுக்குன்னு மாட்டிடுவா, கொஞ்சம் கவனமாகவே இருக்கலான்ட்டு ரம்யா கொஞ்சம் பயத்தோடு தான் நிற்கிறாங்க. மகேந்திரன், அரசி, ஆதவன், அர்ஜுன் இவங்க எல்லாரும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதில் வர்ற பார்சல் எல்லாம் பார்த்துட்டு காஸ்ட்லியான பார்சலாக இருந்தால் அது ஏ பக்கம் வைக்கிறாங்க, சுமாரானதாக இருந்தால் பி பக்கம் வைக்கிறாங்க. பார்வதியை கேட்குறாங்க அரசி, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எச்சரிக்கையாக தான் பண்ணி வச்சுருக்கேங்கிறாங்க. அப்படியா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி தனியாக பிரித்து வச்சிட்ருக்குறாங்க. இத்தனை பேர் நிற்கிறாங்க. இன்னும் இங்கே சாமந்தியை காணான்னு அர்ஜுன் கண்ணு அப்படியே சாமந்தியை தேடிட்டு இருக்கு. இங்கே சாமந்தி என்னடானா ரம்யா கேட்டதுக்கு கோச்சிக்கிட்டு வந்து, இவங்கெல்லாம் என்ன மனசுங்க, பணக்காரங்க இருந்து என்ன பிரயோஜனம், கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே கோபமும் இல்லை குணமும் இல்லை. ஆனால் இதே ராணி அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவங்களையெல்லாம் பாருங்கன்னு சொல்லியாவது கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கலாம். பாவம் அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. ஐயாவுக்கும் அரிசி அம்மாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள், எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. சரி நமக்கு தகுந்தது ஏதாவது கொடுக்கலாமான்னு யோசிச்ச சாமண்டி போய் டிராவை திறக்கிறாங்க. அதில் 2 பொம்மை இருக்குது. 2 பொம்மையும் அரசன் அரசி மாதிரி நல்லா வரைஞ்சிட்டாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் ஆமாம் இவங்களுக்கு நகை போடணுமே, எந்த நகையை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச சாமண்டி, சரி நம்மக்கிட்ட தான் ராணி அம்மாவோட நகை இருக்கிறதால அதை பார்த்து வரைஞ்சிருவோம், அது அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த பொம்மைக்கு இந்த நெக்லஸோட மாடலை போட்டு வரைஞ்சி வச்சிடுறாங்க சாமந்தி.
சாமந்தி அந்த பொம்மையை கையில் எடுத்து வச்சு கலர் பெயிண்ட் எல்லாம் கொடுத்து ஒரு அழகாக வரைஞ்சிட்டாங்க. இப்போ ராணியோட கழுத்துக்கு மேய்ச்சா ஒரு அழகான நகையும் வரைஞ்சி வச்சுட்டாங்க. 2 ஜோடியும் பார்த்துட்டு அப்போ சாமந்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பொம்மையும் பார்க்கும்போது எனக்கு ராஜா ராணி மாதிரியே நினப்பா இருக்கு. அவங்க 2 பேரும் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எப்படி அன்பு காட்டினாங்க. பெத்த அம்மா அப்பாவை விட அவங்க கிட்ட தானே நான் அதிகமாக இருந்தேன். அவங்க காட்டின அன்பு ஈடே இணை எதுவுமே இல்லை. அவங்க மறைஞ்சது என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சாமந்தி. அவங்க 2 பேரும் இருக்க வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அவங்க சாவுக்கு காரணம் நாங்கள் தான்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பிடிக்காத இடத்துல வந்து விருப்பமே இல்லாமல் இந்த இடத்துல இருக்கேன். நீங்கள் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க சாமந்தி. திரும்பவும் அந்த ஊருக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அங்கே வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சேன்னு அழுகுறாங்க. உங்களை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அதுக்கு அந்த கடவுள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க சாமந்தி. இங்கே பார்த்தா எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஃபோட்டோவை விதவிதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. மகேந்திரன், ஆதவன், அர்ஜுன், அரசியல் 4 பேரும் நின்றுட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. அர்ஜுன் மட்டும் எங்கே சாமந்தியை காணோம், இத்தனை பேர் இருக்காங்க, அவள் காணுமே, ஒருவேளை என்னை பார்த்துருப்பாளோ, இதுதான் என் குடும்பம்னு தெரிஞ்சா அவள் என்னை என்கிட்ட என்ன கேட்பான்னு தெரியலையே, நான் எப்படி சொல்லி சமாளிக்கிறது, எனக்கு ஒன்றும் புரியலையே, பார்த்துருப்பாளா இல்லை சாமந்தி எங்கே காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆதவன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள் அதுவுமா நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேங்கிறாங்க. இதை கேட்டு அர்ஜுனுக்கும் மனசு பொக்குன்னு ஆயிடுச்சு. அண்ணே ஏற்கனவே நீ சொல்லியிருந்தா நானும் ஏதாவது வாங்கியிருப்பேனாலுங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா என்ன, நான் உங்ககிட்ட சட்டை பண்ணிக்கலையே, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. அந்த பெட்டிக்குள்ளே கண்ணாடிக்குள்ளே ஏரோப்ளேன் இருக்கிற மாதிரி அதை ஒரு சிலையாக வாங்கிட்டு வந்து அரிசி கையில் கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே ரசிக்கிறாங்க. இந்த பக்கம் மகேந்திரனுக்கு செயின் வாங்கி போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அர்ஜுன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அரசி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாண நாள் அதுவுமா கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்னு அவங்களுக்கா தோணியிருக்கணும், அடுத்தவங்க சொல்லி தெரியக்கூடாது அப்படின்னு ஜாட பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் எதுவும் வாங்காமல் விட்டுட்டேன்னு கவலையாக இருக்காங்க. ஏதாவது கொடுக்கலாமே, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் எதை கொடுத்தாலும் அம்மா அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீசிடுவாங்க. நம்ம இத்தனை பேர்த்துக்குள்ளே கொடுத்து ஏன் அசிங்கப்படணும்னு நினச்ச அர்ஜுன் ஓரமாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கோடீஸ்வரன் அவங்க பொண்ணும் மனைவியை கூட்டிகிட்டு மேடைக்கு போகும்போது அப்போது ஒரு செக்யூரிட்டியை வச்சுருக்காங்க. அவங்கள மேடைக்கு விட வேண்டாம்னு கண்ணசிக்கிறாங்க அரசி. அதை பார்த்து அந்த செக்யூரிட்டியும் சார் இங்கேயே நில்லுங்க சார், மேடைக்கு மேலே யாரும் போகக்கூடாதுங்கிறாங்க. இதை கேட்ட கோடீஸ்வரன் ஓ என்னையவே வேணான்னு தடுத்து நிறுத்தியிருக்காளா, ஆமாம் யார் சொன்னதுன்னு கேட்கும்போது அரசு தான் சொன்னாங்க, இங்கெல்லாம் விஐபிங்க தான் வந்து உட்காரணும், நீங்கள் அப்படி போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி ஓரங்கட்டி அனுப்புகிறாங்க. இதை மனசில் வச்சுட்ட கோடீஸ்வரன் அடுத்தது அரசியை எப்படி பழிவாங்க போகிறாங்கன்னு நாளை எபிசோட் பார்க்கலாம்.